காரசாரமான உப்பு, புளி, மிளகாய் எல்லாமே சரியான அளவுகளில் சேர்த்து நெய் மணக்கக்கூடிய நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் செய்யக்கூடிய இந்த மெத்தட் பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா செஞ்சு இறக்குன உடனே காலியாயிரும். அந்த அளவுக்கு ஒரு சுவையான மீன் குழம்பை நம்ம செய்யலாம். ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேச்சுலர் சாப்பாடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். கூடவே வெந்தயம் பொரிஞ்ச உடனே 3 வெங்காயத்தை மீடியம் சைஸில் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த வெங்காயம் நல்ல கலர் மாறணும், அதாவது கண்ணாடி பதத்தை கொஞ்சம் தாண்டணும். இந்த அளவுக்கு வந்த உடனே இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். அந்த தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கின உடனே இது கூட நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் நமக்கு கிரேவி கிடைக்கும். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் மசாலா இந்த நேரத்தில் சேர்த்திங்கன்னா தான் நீங்கள் செய்யக்கூடிய கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக வரும். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்க்கக்கூடிய அந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்ததாக இது கூட நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சலை வச்சுருக்கிறேன். அதாவது புளியை ஊற போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 400 ml சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் 1 கிலோ மீன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கரெக்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு இதை நல்லா கொதி வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்த அந்த புளி கரைச்சல் நல்லா பச்சை வாசனை போய் இந்த மாதிரி நுரப்பொங்க கொதிக்கணும். அடுத்ததாக இது கூட 1/2 மூடி தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிக்கிறேன். தேங்காவை நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க, ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மேற்கொண்டு அந்த தேங்காவுடைய மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கூட தண்ணி தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த நேரத்தில் உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மீனை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நெத்திலி மீன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கண்ணாடி போல் பலபலன்னு இருக்குது. இதை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்த உடனே இப்போ மீன்களை சேர்த்துக்கலாம். மீனை மெதுவாக சேர்த்துக்கோங்க. உங்களில் யாருக்கு நெத்திலி மீன் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி நான் நல்ல மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய நெத்திலி மீன் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. இப்போ நெத்திலி மீனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த நெத்திலி மீன் அந்த குழம்புல நல்லா முங்குற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அழுத்தி கலந்துட வேண்டாம். ஏன் அப்படின்னா மீன் உடஞ்சிரும். மெதுவாக அப்படியே பொண்ணோ பூவோ அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி கொதி வர்ற வரைக்கும் வச்ச உடனே அடுத்ததாக அடுப்பை லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க விட வேண்டாம், நொறுங்கிரும் மீன். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் செஞ்ச இந்த மெத்தட் யாருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும், நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்ததாக இந்த மீன் குழம்பை ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம், அதாவது நீங்கள் சாப்பிடும்போது திறந்து பாருங்கள். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான், எளிமையான முறையில் அருமையான சுவையில் நெய் மணக்கும் நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் நெத்திலி மீன் குழம்பு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ.